ஆம்பா, இந்த டாக்டர் இதுக்கு முன்னாடி கொத்தனாரா இருந்தாரா? எதுக்கு கேட்குறீங்க? காதுல ரத்தம் வருதுன்னு சொன்னேன். அதுக்கு நாளைக்கு வா சிமெண்ட் செங்கல்ல வச்சு பூசி விட்டுறேன் அப்படின்னு சொல்றாருப்பா. உங்களுக்கு பரவாயில்ல. போன மாசம் ஒருத்தர் வந்தார். ரொம்ப மூச்சு வாங்குது டாக்டர்னு சொன்னார். 2 மூக்குலையும் சிமெண்ட்டை வச்சு அடைச்சி விட்டுட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போன வாரம் தான் கருமாதியாச்சு. டாக்டர், என் பையன் எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் பைத்தியமாவே இருக்கான் டாக்டர். நைட்ல கூட 4-6ன்னு கத்துறான் டாக்டர். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதும்மா. நான் கொடுக்குற மாத்திரையை 6 days 4 times கொடுங்க. நோய் அவுட். இவர் நம்ம பையனுக்கு மேல பைத்தியமா இருப்பாரு. டாக்டர், என்னோட ரிப்போர்ட் என்னாச்சு டாக்டர்? டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஒன்றும் இல்லை, உங்களுடைய எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்ததுல உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு எதுக்குயா 20,000 வாங்கினேன்? என்கிட்ட தனியாக கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன்ல. சொல்லுங்க, உங்கள் உடம்புக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், 6 மணிக்கு மேலே சரியாக கண்ணு தெரிய மாட்டுது. சாப்பிட்டா செரிக்க மாட்டேங்கிறது. மோஷன் போனாலும் போக முடியல. நடந்தா இந்த கால் ஒரு பக்கமாக இழுக்குது. நெஞ்செல்லாம் ஒரே சளி. இருமுனா ரத்தம் வருது டாக்டர். உங்கள் பேர் என்ன? வாழவன் தான் டாக்டர். இனிமேல் உங்கள் பேர் வாழவன் தான் இல்லை, சாக வந்தான். ஓகே? டை, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு. உங்கள் வீட்டில் பணம் நகையெல்லாம் எங்கடா வச்சுருக்கீங்க? சார், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார். எங்க நகை பணம் எல்லாம் எங்க அம்மா எங்க பெரியம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க சார். உங்கள் பெரியம்மாவா? அவங்க எங்கடா வச்சுருக்காங்க? அவங்க எங்க பெரியப்பாட்ட கொடுத்து வச்சிருக்காங்க சார். உங்கள் பெரியப்பாவா? அவர் எங்கடா வச்சுருக்காரு? எங்க பெரியப்பா அவர் தம்பி கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு சார். அவர் தம்பியா? அவர் எங்கடா இருக்காரு? அவர் தான் சார் எங்க அப்பா. சரி, உங்கள் அப்பா எங்கே வச்சுருக்கான் அதை சொல்லு. எங்க அப்பா எல்லாத்தையும் சேட்டுக்கடல வச்சிருக்காரு சார். என்ன டாக்டர், டெஸ்ட்டுக்கு லேபுக்கு போனாக்கா அங்கே இருக்கிற சிஸ்டர் என்னுடைய சொத்து எவ்வளோ, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, நகை எவ்வளோ வச்சிருக்கிறேன்னு கேட்குறாங்க. இதுதாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலுடைய முதல் டெஸ்ட்டு. இதில் பாசிட்டிவ் வந்தால் தான் அடுத்த டெஸ்ட் எல்லாம் எடுப்போம். என்ன மச்சான், மனைவியை அடக்கி ஆள்வது எப்படின்னு போன வாரம் ஒரு 1000 ரூபாய்க்கு புக்கு வாங்கி போனியே, என்ன ஆச்சு? அதை ஏன் கேட்குற மச்சான்? மனைவியை அடக்கி ஆள்வது எப்படின்னு கற்றுக்கலான்ட்டு புக்கு வாங்கி போனா அதை மடக்கி அதாலேயே சாத்துன்னு சாத்திட்டான் மச்சான். என்னப்பா இது? பேப்பர் ரோஸ்ட்டு கேட்டேன், நீ வெறும் பேப்பர் எடுத்து வந்து கொடுக்குற. சார், மாஸ்டர் இந்த வாரம் லீவு. அதான் பேப்பரை மட்டும் வச்சுக்கோங்க. ரோஸ்ட்டை அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோங்க சார். டேய், அதுக்கு எதுக்குடா ஹிந்தி பேப்பர் கொடுக்குற? தமிழ் பேப்பராவது கொடுறா, படிச்சுட்டு அடுத்த வாரம் வா. அடியே, இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் ஓடுது, அதை மாத்திடி. முடியாதுடா, நாடகம் தான் பார்ப்பேன். இருடி, உன்னை பார்த்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? இல்லைம்மா, நீ பார்க்குறத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போலாம் நாடகம் பாருமா. என்ன மாப்பிள்ள, நேற்று நல்லா இருந்த, இன்னைக்கு தலையில் கட்டு போட்டு நீங்கள் உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நைட்டு என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை. நடுவில் நான் போனேன்னா என் மண்டை உடஞ்சிருச்சு. என்ன, கல்லால் அடிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தீபாவளி சுட்ட முறுக்கால 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. நடுவில் நான் போனேன்னா என் மண்டை உடஞ்சிருச்சு.